ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன். நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்வேதாங்கிற ஒரு வெரைட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 3 பட்ஸ் இருக்குது. பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று 2, இங்கே ஒன்று 3. இன்னொரு ஃப்ளவர் வந்து இதில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஃப்ளவரு. பாருங்கள், இப்போ அந்த ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க ஃப்ளவர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வெயிட்டு தாங்காமல் அப்படியே சாஞ்சு கீழே விழுந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், வெயிட்டு சாஞ்சு நல்லா நிப்பாட்டி வச்சா என் ஹைட்டு பக்கத்தில் வந்துடும் போல். அங்கே பாருங்கள், வளைஞ்சு அது வளர முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் அது வளர முடியல போல். இப்போ நம்ம குச்சி ஒன்று வச்சு கட்டிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஃப்ளவர் குச்சி ஒன்று வச்சு கட்டியாச்சு. பாருங்கள், தானாகவே முக்கால்வாசி ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம மிச்சத்தை கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணோம்னா அழகாக விரிஞ்சிரும். ஃபுல்லாக விரிச்சு விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஒரு கையில் விரிச்சுன்னா ஃபோனு தண்ணிக்குள்ளே அப்படியே விழுந்துடும். பாருங்கள், விரிச்சு விட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்வேதாவோட மெச்சூர்டு ப்ளூம்னா அது இது தான். பாருங்கள், அப்படியே முத்தை அடுக்கி வச்ச மாதிரி அப்படியே அழகாக இருக்கும். சீட்பாடு இந்த ஃப்ளவரில் தெளிவாக சீட்பாடு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வளர்க்கணுன்னா இதுக்கு வந்து லோட்டஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோட்டஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ இடம் அதிகமாக கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஃப்ளவரோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைஸ் வந்து உங்களுக்கு டப்பில் வளருமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். பாருங்கள், நான் மொத்தம் ஒரு பெரிய பாண்டு மாதிரி கொடுத்துருக்கேன் ஸ்வேதாவுக்கு. பெரிய பாண்ட் அளவுக்கு அது நல்லா படர்ந்து ஓடி வளர்கிற அளவுக்கு நான் இடம் கொடுத்துருக்கனால தான் இது இவ்வளோ பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் தருது. பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் வெளியில் சேலுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வேணும்னா நீங்கள் தான் வளர்த்து எடுக்கணும். அது நீங்கள் கரெக்டாக வளர்த்து எடுக்கிறத பொறுத்து இருக்குது. பாருங்கள் ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் மொட்டு வந்துக்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ஸ்வேதா. பாருங்கள், கீழே பெட்டல்ஸ்லாம் கொட்டி கிடக்குது. அப்படியே பேக் சைட்லேருந்து ஒரு வியூ எடுக்கிறோம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நடுவில் பெட்டல்ஸ் ஒரு மெச்சூர்டு ஃப்ளவரில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளேயும் மொட்டு வருது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்க பட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணோம்னா உள்ளே இங்கேனையே இப்படியே கருகி போயிடும். இதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த ஸ்டாண்டிங் லீஃபோட இந்த பட்டு வளருது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ளவரை எந்த ஸ்டேஜில் விரித்து விடணுன்னா, ஃப்ளவர் இந்த மாதிரி பட்டுக்கு நடுவில் ஹால் மாதிரி விழணும். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் விரித்து விட்டிங்கன்னா தான் இது மாதிரி அழகாக விரியும். இல்லைன்னா 1 hour 1/2 hourல ஒரு அதிக சன்லைட் அடிச்சதுன்னா அப்படியே காஞ்சி போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்பிகே டிஏபி யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். நம்ம வந்து என்பிகே டிஏபி இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஸ்டார்டிங்கில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங் ஒரு 5 month நான் இப்போ ஸ்டார்டிங்கில் தான் லோட்டஸ் வளர்த்தேன், அப்போ யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த என்பிகே டிஏபிலாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆர்கானிக்காக தான் வளர்க்குறோம். பாருங்கள், வெறும் மக்கின மாட்டு சாணம், நீங்கள் கடலை பிண்ணாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாம்பல் அடுப்பில் எரிஞ்ச அந்த சாம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்கானிக்காக நல்லா அழகான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்த்து எடுக்கலாம். பாருங்கள், ஸ்வேதாவோட டியூபஸ் இந்த பாண்டில் இருக்க எல்லா டியூபஸும் ப்ரீ புக்கிங்கில் போயிருக்கு. அது இல்லாமல் டப்பில் 2 நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்காக. வேணுங்கிறவங்க நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். டியூபர் அவைலபிளாக இருக்கப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட்டையும் கிளியர் பண்ணிடுறேன். ஒரு லோட்டஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டப்பில் நீங்கள் பிளான்டிங் பண்ணுறப்ப நீங்கள் எந்த ஒரு வெரைட்டி நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி பிளான்டிங் பண்ணாலும் அது ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்து பூக்க ஆரம்பிக்கும்.
பூத்து கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ளவரிங் ஆகும். அதிகபட்சம் 4 மாதம் வரைக்கும் அந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு பூக்கள் தந்துக்கிட்டே இருக்கும். தந்து முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக அந்த பிளான்ட் வந்து பூக்கிறது லைட் க்ரோத் வர்றது கூட அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அது மாதிரி ஸ்டாப் ஆச்சுன்னா அந்த பிளான்ட்டை தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பிளான்ட்டை இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு அடியில் டியூபர் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பிளான்ட் வந்து டியூபர் ஃபார்ம் ஆக எப்படியும் ஒரு டோட்டலாக 6 மந்த் ஆகும். நீங்கள் கரெக்டாக அந்த டப்பை 6 மந்த் கழித்து இலைலாம் பாருங்கள், இலைலாம் இது மாதிரி காஞ்சி போனதுக்கப்புறம் எல்லா இலையும் இது மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கமுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் டியூபர்ஸ் கிடைக்கும். அந்த டியூபர்ஸை நீங்கள் ஒரு 3 க்ரோத் டிப் இல்லைனா ஒரு 4 க்ரோத் டிப் இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த டியூபர்ஸை தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும். அந்த டியூபர்ஸை தண்ணியில் போட்டு வச்சு வேர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 பாட்டில் நீங்கள் செட் பண்ணி பிளான்டிங் பண்ணி வளர்க்கலாம். வளர்க்குறப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். உங்கள் கார்டனும் பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லோட்டஸில் ஸ்டார்டிங் ஃப்ளவர் எப்போதும் குட்டியாக தான் இருக்கும். அந்த பிளான்ட் மெச்சூர் ஆக ஆக தான் அந்த ஃப்ளவரும் மெச்சூர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து எப்போதும் குட்டியாக தான் இருக்கும். பாருங்கள், இது வந்து ஓரளவு மெச்சூர்டு ஃப்ளவர் தான். இன்னும் நிறைய பட்ஸ் இருக்குது. இன்னும் இதை விட பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் நமக்கு ஃப்ளவரிங்காக காத்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை கேமராவில் இன்னும் அதோட அழகு தெரியல, நேராக பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், சீட் பாட் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி ஸ்வேதா. நம்மளோட டாப் 10ல் ஸ்வேதா இருக்குது. ஃபஸ்ட்டு இடத்துல வந்து க்ரீன் ஆப்பிள் இருக்குது. செகண்ட் வந்து நம்ம ஸ்வேதா தான் இருக்குது. தேர்டு புச்சா. நம்ம கார்டனில் நிறைய பூக்கிற வெரைட்டி தான் நம்ம கார்டனில் வச்சுருக்கோம். முக்கால்வாசி எல்லாமே ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் தான். ஏன்னா நமக்கு கார்டனில் அதிகமாக ஃப்ளவர் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம முக்கால்வாசி ட்ராபிக்கல் வெரைட்டி மட்டும்தான் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செமி ட்ராபிக்கல் நம்மள்கிட்ட அந்தளவுக்கு இல்லை. முக்கால்வாசி செமி ட்ராபிக்கல் நம்மக்கிட்ட இல்லை. எல்லாமே ட்ராபிக்கல் வெரைட்டி தான். உதாரணத்துக்கு ஸ்வேதா, ஒயிட் மிராக்கிள், க்ரீன் ஆப்பிள், புச்சா, கிவிலாம் நல்ல ஒரு சூப்பர் ட்ராபிக்கல் வெரைட்டி. நம்ம கார்டனில் இப்போ ரெகுலராக ஃப்ளவரிங் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய வெரைட்டிஸ், அதோட வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.